ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கல்கியோட ரிவ்யூவானு கேட்டால் கிடையாது. கல்கியை பற்றின சில விஷயங்களை வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம், பேச போகிறோம். அட் த சேம் டைம் இதில் ஒர்க் அவுட் ஆன விஷயங்கள், ஒர்க் அவுட் ஆகாத விஷயங்கள் அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் கல்கி பார்க்காதவங்க தயவு செஞ்சு பார்க்காதீங்க. ஏன்னா இதில் ஒரு ஸ்பாய்லர் இல்லை, பல ஸ்பாய்லர் இருக்க போகுது. ஸோ அதனால் பார்க்காதவங்க அவாய்ட் பண்ணிக்கிட்டா நல்லது. ஸோ கதையாக வந்து நம்ம இதுக்கு முன்னாடி எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட போனோமோ அந்த கதை தான் இருந்துச்சு. அதில் ஒரு சின்ன ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் அப்படிங்கிற ஒரு மேட்ரு வந்து அங்கங்கே இருந்துச்சு. ஓகேவா? ஸோ இந்த படத்தில் ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் வந்து ஒர்க் அவுட் ஆகாமல் நகர்ந்தது என்ன அப்படின்னா பிரபாஸோட தான். ஓகேவா? ஏன்னா பிரபாஸோடைய போர்ஷன்ஸ் வந்து என்னடா இப்படி இருக்கேடா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம பிரபாஸை பார்த்தோம் ரெபல் ஸ்டார் அப்படிங்கும்போது ஸோ அவருக்கான எக்ஸ்பெக்டேஷன் எந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னா ஓகே அவர் தான் வந்து இங்கே வந்து நிறைய விஷயத்தை சேஞ்ச் பண்ணுவார் அப்படின்னு நினச்சா ஃபஸ்ட்டாக ஃபுல்லாகவே வந்து மனசை என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற ஒரு கேள்வியாகவே நகர்ந்துக்கிட்டு இருக்கு. அப்படியே இந்த கதை எதை நோக்கி போகுது அப்படின்னா நமக்கு தெரிஞ்சது தான் கல்கி பிறக்கவே கூடாதுங்கிற ஒரு விஷயம் சொன்னாங்களே. ஸோ அந்த விஷயத்தில் ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் அதில் இருக்கக்கூடிய நிறைய ஃபியூச்சரிஸ்டிக்கான விஷயங்கள்லாம் வந்து படத்துக்குள்ளே இருந்துச்சுல்ல. இதில் எங்கே வந்து கல்கி வேறுபடுது அப்படின்னு பார்த்தா இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நிறைய மித்தாலஜியை வந்து நம்ம பார்த்துருப்போம். ஸோ அந்த மித்தாலஜி மூவிஸ்லாம் தாண்டி கல்கியில் இந்த ஃபியூச்சரிஸ்டிக்கான விஷயத்தை உள்ளே வச்சதுனால இங்கே வந்து கல்கி வேறுபடுது அப்படின்னு சொல்லலாம். இதை வந்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு படம். ஸோ இது வந்து நம்ம ஒரு பாகுபலி அப்படிங்கிற ஒரு விஷயத்தோட எக்ஸ்பெக்டேஷனோட உள்ளே போனோம்னா கண்டிப்பாக அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் உங்களுக்கு இருக்கவே இருக்காது. ஸோ அதுதான் இந்த கம்பேரிசன் வைஸில் இது ரெண்டுத்தையுமே கம்பேர் பண்ணிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொன்னாங்க. ஸோ இந்த படத்தில் வந்து ஒரு சாமி கதை தான். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த மகாபாரதம் அப்படிங்கிற ஒரு விஷயந்தான். பட் அது இப்போ நடந்தால் எப்படி இருக்கும், இப்போ உள்ள பர்சன்ஸோட இப்போனா இன்னும் ஃபியூச்சரிஸ்டிக்காக இருக்கக்கூடிய விஷயத்த உள்ளே அடக்கி பார்க்கும்போது என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படிங்கிற ஒரு ஃபிக்ஷனாக தான் கல்கி ஆரம்பிக்கிறதுல. இங்கே தீபிகா படுகோனுக்கு ஏன் ஸ்பேஸ் இல்லை அப்படிங்கிற ஒரு டிஸ்கஷன் இருந்துச்சு. ஆனால் கதையை ஓவராலாக சொல்லிட்டா அடுத்து என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியுமே இருந்துச்சு. ஏன்னா படம் ஆரம்பிக்கும் போது தீபிகா படுகோன் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அப்படியே லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் அவங்கள சுற்றி நடக்கக்கூடிய ஒரு டிஸ்கஷன், அவங்கள சேவ் பண்ணக்கூடிய நம்ம அஸ்வத்தாமாவுடைய கேரக்டர் வந்து எப்படி ப்ளே பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லணும். ஏன்னா மகாபாரதத்தில் வந்து அஸ்வத்தாமா என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணார் அப்படிங்கிறத ஒரு சின்ன கிளிம்பாகவே அங்கங்கே காமிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் அஸ்வத்தாமா இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு, அவர் எப்படி நகர போகிறாரு அப்படிங்கிறத அழகாக சொல்லியிருந்தாங்க. டீட்டெயிலிங் அப்படிங்கிறது இந்த படத்தில் ரொம்ப இம்பார்ட்டன்ஸாக ப்ளே பண்ணியிருந்துச்சு. ஏன்னா டீட்டெயிலிங் வந்து சம்பாலாவில் கூட இருந்துச்சு. எந்த இடத்துல அப்படின்னா ஒரு பெயிண்ட் பண்ணும்போதும் சரி, அங்கே இருக்கக்கூடிய பீப்புள்ஸை காமிக்கும் போதும் சரி, எல்லா பீப்புள்ஸுமே சேர்த்த மாதிரி தான் வந்து காமிச்சிருந்தாங்க. இந்த படத்தில் வந்து எந்த வகையில் கம்பேரிசன் நடந்துச்சு அப்படின்னா பிளாக் பேந்தரோட கம்பேரிசன் நடந்துச்சு. ஏன்னா சம்பாலா பிளாக் பேந்தர் மாதிரி ஒரு வேர்ல்டுக்குள்ளே அவங்க அதாவது பிளாக் பேந்தர் கம்பேரிசன் அப்படின்னா எப்படி இருந்துச்சு அப்படின்னா ஒரு பிளாக் பேந்தர் நம்ம பார்க்கும்போது அந்த இடத்துல எதுவுமே இருக்காது, அப்படியே ரொம்ப ஹை ஸ்பீடில் போகும்போது பிளாக் பேந்தரோடைய ஊர் இருக்கும், அந்த வக்காண்டா தெரியும்ல. ஸோ அதேமாரி இதில் சம்பாலா வந்து எங்கே இருக்குன்னே தெரியாது தேடிக்கிட்டு இருப்பாங்க. கடைசியாக சம்பாலாவை வந்து காமிக்கும்போது என்னடா இது பிளாக் பேந்தரில் பார்த்த மாதிரி இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்துச்சு. வந்து தீபிகா படுகோன் வெளில வரும்போது ஒரு இன்சிடென்ட், ஆக்சுவலாக அது கூஸ் பம்பாக செம்மையாக ஒர்க் அவுட் ஆகிருந்துச்சு. என்ன அப்படின்னா தீபிகா படுகோன் அந்த இடத்துலேருந்து காம்ப்ளெக்ஸ்லேருந்து தப்பிச்சு வரும்போது ஒரு சீன் ஒன்று நடக்கும். அது வந்து நம்ம இதுக்கு முன்னாடி கேம் ஆஃப் த்ரோன்ஸ்ங்கிற ஒரு இதில் வந்து பார்த்துருப்போம். இது கம்பேரிசன் எந்த வகையில் கம்பேரிசன் வந்து அதிகமாக நடக்க ஆரம்பிச்சுன்னா உலக சினிமா பார்க்கும்போது என்னடா இதுமாரிலாம் நடந்துக்கிட்டு இருக்கு, இதை நம்ம இதில் பார்த்துருக்கோம், இதை நம்ம அதில் பார்த்துருக்கோம் அப்படிங்கிற விஷயம் வந்து இங்கே நிறையாவே டிஸ்கஸ் ஆனிச்சு. ஓகேங்களா? அப்படியே வந்து புஜியோடைய டாக் வந்து ஃபஸ்ட்டு ஜாலியாக ஆரம்பித்தாலும் அங்கங்கே தேவையில்லாமல் ஏன் இந்த டாக் வந்து வந்துக்கிட்டு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்துச்சு. ஏன்னா அது ரொம்ப டைவர்ட் ஆகிட்டே இருந்துச்சு. படம் வந்து ஒரு கோர்வையாக ஆரம்பிக்குது, ஒரு கோர்வையாக கொண்டு போயிட்டே இருக்காங்க. இதெல்லாம் தாங்கும்போது திடீர்னு ஒரு சம்மந்தம் இல்லாத ஒரு விஷயம் வந்து வரும்போது என்னடா வாட் ஹேப்பன் இன் திஸ் மூவி அப்படிங்கிற ஒரு டாக் கிரியேட் ஆகிடுச்சு. ஆனால் இந்த படத்தில் 2 விஷயத்துக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பாராட்டு சொல்லி ஆகணும். ஆக்சுவலாக 3 விஷயத்துக்கே சொல்லலாம். என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த அட்டெம்ப்ட் ட்ரை பண்ணதுக்கு, அடுத்து விஎஃப்எக்ஸ் டீம். எப்போ மனுஷங்க வந்து யாருமே தூங்கலன்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப அழகாக விஎஃப்எக்ஸ் பண்ணியிருந்தாங்க. எப்படி சொல்கிறது, அந்த மித்தாலஜியும் ஃபியூச்சரிஸ்டிக்கான விஷயத்தையும் சேர்த்த மாதிரி ஒரு படத்தில் கொண்டு வரணும். அப்போ அதுக்கு எந்த அளவுக்கு டீட்டெயிலிங்காக சில விஷயங்களை பார்க்கணும் அப்படிங்கிற நிறைய இது பண்ணியிருந்தாங்க. அந்த சிங்கம் வர சீன்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிங்கத்தை அது நம்ம இதில் வந்து யாழி அப்படிங்கிற ஒரு மிருகம் வந்து முன்னாடி நம்ம பார்த்துருக்கோம். சரிங்களா? அதை வந்து அந்த மாதிரியும் இருக்கணும், இப்போ இருக்கிற சிங்கம் மாதிரியும் இருக்கணும், ரெண்டுத்தையும் கலந்து ஒரு இது ஒன்று பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து அந்த சிங்கத்துக்கு ஒர்க் அவுட் பண்ணியிருந்தாங்க. அந்த காம்ப்ளெக்ஸோடைய
கீழே உள்ளவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது என்ன இருக்குது ஏது இருக்குன்னு, மேலே உள்ளவங்களுக்கும் ஒன்றுமே தெரியாது இங்கே என்ன லைஃப் ஸ்டைல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்க எல்லாருமே ஒரு நம்மளே இப்போ மேட்ரிக்ஸில் இருக்கோம்னா அவங்க டு த கோர் மேட்ரிக்ஸில் இருப்பாங்க, யாருன்னா காம்ப்ளெக்ஸில் இருக்கவங்க. ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப அழகாக ஒர்க் அவுட் பண்ணியிருந்தார் நாக் அஸ்வின் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லணும். அடுத்து இந்த கேமியோ மேட்ரு, எல்லா படத்துலையுமே ஒரு கேமியோ வருது அப்படின்னா எப்படி வரும் அப்படின்னா, அந்த கேமியோக்காக ஒரு கதையை உருவாக்கி அந்த கேமியோ தேவையில்லாமல் இவர் வந்தார்னா ஒரு ஹைப் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அங்கே ஒரு இது பண்ணுவாங்கல்ல. இதில் அது இல்லவே இல்லை. ஏன் அப்படின்னா இவர் வந்து எப்போ இவர் தான்ப்பா தண்ணி கேன் படம் வந்தவர் அப்படிங்கிற மாரியே ஒரு கேமியோ வந்துட்டு போயிட்டு, ஸோ ரொம்ப கேஷுவலான ஒரு கேமியோ. இந்த கேமியோ யார் என்ன அப்படிங்கிறத நம்ம இதுக்கு முன்னாடி பைரவான் புஜ்ஜி வந்து பார்த்துருப்போம். அது இந்த 2 எபிசோட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 கேமியோவை பற்றின விஷயங்கள் வந்து ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க. ஏன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலை இருக்கும், அந்த சிலை மேலே வந்து ஒரு பர்சன் இருப்பார். ஸோ பிரபாஸுக்கு வந்து இந்த இலூஷன் மேட்டர்லாம் இருக்கும்ல, இது வந்து அந்த 2 எபிசோட்லேயே வந்து ரொம்ப சொல்லியிருப்பாங்க. ஏன்னா அது வேற ஒரு பர்சனாக இருப்பான், அவனை பிடிச்சி அதுக்கப்புறம் வந்து அந்த பவரை வந்து பிரபாஸ் வாங்கிப்பார்ல. ஸோ அப்போவே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரக்கூடிய ராம்கோபால் வர்மாவுடைய கேமியோ வந்து அந்த கேரக்டர் வந்து அந்த 2 எபிசோடில் வரப்போதே காமிச்சிருப்பாங்க. மேலே போகும்போது இல்லை எங்கே அப்படின்றதுக்கு இல்லை இங்கே சும்மா வந்தேன் நான், அவர் வந்து என்னென்னா பறந்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சிருக்கவர் தான் அப்படிங்கிறது வந்து அதில் காமிச்சிருப்பாங்க. ஸோ இந்த கேமியோக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாட்ஸ்அப் சொல்லி ஆகணும். இந்த இடத்துல வந்து நாக் அஸ்வின் இதில் எங்கேயுமே காம்ப்ரமைஸ் பண்ணிக்கவே இல்லை. ஏன்னா ஒரு பெரிய கேஷ் அண்ட் குரூ இருக்குது அப்படிங்கும்போது அவங்களுக்கான ஒரு ஸ்பேஸ் தரணும், அவங்களுக்கான ஒரு அவங்க இங்கே வந்தாங்கன்னா இங்கே ஒர்க் அவுட் ஆகுமா அப்படிங்கிற டிஸ்கஷன் இருக்கும். இது எங்கேயுமே அவர் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிக்கவே இல்லை. என்னுடைய கதைக்குள்ளே நீங்கள் வரீங்க, உங்களுடைய வேலை இது மட்டும்தான் அப்படிங்கிறதுல ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக அதை பண்ணியிருக்காரு. இங்கே என்னன்னா கிருஷ்ணன் யாருன்னு காமிக்கவே இல்லை, ஃபுல்லாக சில் அவுட்ல இருந்துச்சு. ஆனால் அந்த கிருஷ்ணன் யார் அப்படின்னா சூரிய போட்டில் நம்ம பார்த்துருப்போம், கிருஷ்ணகுமார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பைலட்டாக இருப்பார்ல, அவர் தான் வந்து கிருஷ்ணன் கேரக்டர் பண்ணியிருந்தாரு. இப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அர்ஜுனன் கேரக்டர் ஒன்றையும் ஏதோ ஓகே விஜய் தேவகொண்டா நல்லாவே பண்ணியிருந்தாலுமே அர்ஜுனனுக்கு விஜய் தேவகொண்டா செட் ஆகலையோ அப்படிங்கிற ஒரு விஷயமே ஒரு டிஸ்கஷனாக இருந்துச்சு. இது வந்து என்னுடைய டிஸ்கஷனாக மட்டுமே இல்லாமல் தேட்டில் இருக்கக்கூடிய மோஸ்ட் ஆஃப் பீப்புளோடைய டிஸ்கஷனாக இந்த ஒரு மேட்டருமே இருந்துச்சு. அப்படியே வந்து இந்த கேரக்டர் சேஞ்ச் பண்ணுறது ரொம்ப அழகாக ஒர்க் அவுட் பண்ணியிருந்தாங்க. இப்போ அஸ்வத்தாமா தெரியும், நம்ம அவர் லிட்டரலாகவே தெரியும் அவரோட கேரக்டர் என்ன, அவர் என்ன பண்ண போகிறாரு, அவர் எப்படிலாம் இருந்தார் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு தெரியும். அதனால் அந்த கேரக்டர் ஓகே. பைரவாவுடைய கேரக்டர் வந்து சேஞ்ச் ஓவர் ஆகிறதுக்கான ஸ்பேஸாக தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே வந்து பிரபாஸ் எந்த அளவுக்கு என்னடா அப்படிங்கிற ஒரு மாதிரி உருவாக்கினதா இருந்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்துச்சு. ஏன்னா எடுத்தோடனே பிரபாஸ் வந்து ஒரு நல்லவராக காமிச்சிட்டாவோ இல்லை இந்த பர்சனாவோ காமிச்சிட்டா அப்போ பிரபாஸோடைய எண்டில் வந்து ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன் இருக்குல்ல, அது வந்து ஒர்க் அவுட் ஆகாமல் போயிருந்திருக்கும் அப்படிங்கிற ஒரு மேட்ரு ஒன்று இருந்துச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃபில் வந்து கடுப்பு சரியாந்திர கடுப்பு அப்படின்னே சொல்லி ஆகணும். இல்லை இது என்னோட டிஸ்கஷனும் கிடையாது, இது ஓவராலாக எல்லாருமே சொன்ன ஒரு விஷயம் தான். அந்த ஃபஸ்ட்டு ஃபைட்டை வந்து கண்டிப்பாக ட்ரிம் பண்ணியிருந்திருக்கலாம். நாகாஜி அடுத்த வர ஷோஸ்லையாவது வந்து நீங்கள் கொஞ்சம் ட்ரிம் பண்ணி விட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா அந்த ஃபஸ்ட்டு ஃபைட்டு வந்து ஓவராக ரொம்ப லென்த்தியாக எதுக்கு இந்த இடத்துல ஒரு டாக்கு வருது, ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அந்த கேரக்டர் அப்படி தான் காமிக்கணுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஏன்னா அந்த கேரக்டருடைய அந்த பர்சனுடைய கேரக்டர் என்ன அப்படிங்கிறத ஒரு வேர்ட்லேயே சொல்லிட்டாங்க. அவர் பவுண்டி ஹண்டரு, பவுண்டிக்காக அலைஞ்சிட்டு இருக்காரு, காம்ப்ளெக்ஸ் உள்ள போகணும், இதுதான் அந்த கேரக்டராகவே இருக்குது. அப்படிங்கும்போது இவ்வளோ பெரிய ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வந்து அந்த ஃபைட்டில் தேவையே இல்லை. அவர் ரெக்கார்டு சொல்கிறதெல்லாம் ஒரே வாரத்தில் முடிச்சிட்டார். ஆனால் ஃபஸ்ட்டு ஃபைட்டில் வந்து இவ்வளோ ரொம்ப பெரிய ஒரு டிஸ்கஷன் அப்படிங்கிற ஒரு லேக் இருந்துச்சு இல்லை, அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருந்துருக்கலாம். அண்ட் வந்து இந்த காசியில் இருக்கக்கூடிய ஜியாகிரஃபியை வந்து ஓவராலாக நீங்கள் ஒரு 2-3 ஃப்ரேம்லேயே காமிச்சிட்டிங்க அப்படிங்கும்போது அதுக்கப்புறம் கேங்கை காமிச்சு அந்த கேங்குக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்களை காமிச்சதுமே ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து லேக் ஆனிச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஸ்டோரி டெல்லிங் வந்து ரொம்ப அழகாக போயிட்டுருக்கு. இந்த கதை இதுக்கான கதை, இவங்க வந்து கல்கியை சுமக்கிறாங்க, இவங்களை வந்து இதுக்கப்புறம் தப்பிக்க வைக்க போகிறோம், இவங்களை தப்பிக்க வைக்கிறதுக்கு இவங்களை சேவ் பண்ணுறதுக்கும் அஸ்வத்தாமா இருக்கார் அப்படிங்கிற ஒரு ஸ்டோரி டெல்லிங் வந்து ஃபஸ்ட் ஹாஃபில் அழகாக இருந்துச்சுல. அதே மாதிரியே ஃபஸ்ட் ஹாஃபில் இந்த ஒரு இதெல்லாம் இருந்துச்சு. படத்தை 2ஆக பிரித்து சொல்லணும் அப்படின்னா கண்டிப்பாக இப்படி தான் சொல்லி ஆகணும். ஆனால் ஓவராலாக படம் எப்படி இருக்குது, படம் வந்து ஒர்க் அவுட் ஆகிடுச்சா அப்படின்னு கேட்டால் செகண்ட் ஹாஃபில் ஃபஸ்ட் ஹாஃபை மறக்கடிக்கிற அளவுக்கு செகண்ட் ஹாஃபில் நிறைய விஷயங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா ஒரு பெரிய விஷயத்தெல்லாம் உள்ள அடிக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் வார் போர்ஷன்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த விஷயத்தில் கம்பேரிசன் பண்ணாங்க. ஏன்னா பாகுபலியில் ஒரு வார் போர்ஷன்ஸ் இருக்குல்ல, ஸோ அதை கம்பேர் பண்ணாங்க. சல்லாருடைய ஃபைட் சீக்வன்ஸை கம்பேர் பண்ணாங்க. ஏன்னாப்பா அந்தளவுக்கு ஒரு இது இல்லையே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அது வார் கிடையாது, ஒரு ஆக்சுவலாக சொல்ல போனால் ஒரு சின்ன வார்னு வச்சிங்களேன். இங்கேருந்து ஒரு கேங் வராங்க, இங்கேருந்து ஒரு கேங் வராங்க, அது டக்குன்னு ஏன்னா இவங்க 2 பேருமே சூப்பர் இம்மார்டல்ஸ் அப்படிங்கும்போது அந்த இம்மார்டல்ஸுக்கு ஆப்போசிட்டில் வந்து ஓரளவுக்காவது ஃபைட் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு இது வச்சுருந்துருக்கலாம். ஏன்னா எண்டில் ஒரு ட்விஸ்ட்டு கொடுத்து
பிளாஸ்ட் பண்ண வைக்கிறதெல்லாம் ஓகே. பட் ஆனால் அந்த இம்மார்டல்ஸோடைய ஃபைட் சீக்வன்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தியிருந்திருக்கலாம். அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஆப்போசிட்டில் உள்ளவங்களுக்கு இவங்கள ஓரளவுக்காவது ஃபைட் பண்ணக்கூடிய ஒரு பர்சன்ஸை கொண்டு வந்து வச்சு அப்படி ஒரு ஃபைட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, அப்படி ஒரு சீக்வன்ஸ் அந்த வார் கிரியேட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அது இன்னும் கொஞ்சம் பெரிய பிளாஸ்டாக இருந்திருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயமாவே இருந்துச்சுன்னு வச்சுங்களேன். ஆனால் இந்த படத்தில் ஃபர்ஸ்ட் ஹாஃபை தவிர்த்து செகண்ட் ஹாஃபில் எங்கேயுமே நகரல. செகண்ட் ஹாஃபில் எல்லாருமே அந்த கதை என்னவோ அதுக்கான ஒரு போக்காக தான் போயிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ஆகணும். ஸோ அஸ்வத்தாமா அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வந்து நம்ம இதுக்கு முன்னாடி மகாபாரதம் அப்படிங்கிற மித்தாலஜியில் வந்து நம்ம பார்த்துருப்போம். ஸோ அந்த ஒரு விஷயத்தை வந்து டீட்டெயிலிங்காக காமிச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லி ஆகணும். ஏன்னா ஒரு வார் போர்ஷன் நடக்குது, மகாபாரதத்துடைய வார் போர்ஷன் நடக்குது, ஆப்போசிட்டில் அர்ஜுனன் இருக்கான், அஸ்வத்தாமா இருக்காங்க. ஸோ இந்த வார் போர்ஷனுக்கு இடையில வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே அழிகிறாங்க. ஆனால் அபிமன்யுடைய வாரிசு வந்து அபிமன்யோட வயிற்றில் இருக்கும்போது ஸோ இந்த குடும்பத்தில் எந்த ஒரு வாரிசுமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அஸ்வத்தாமா இங்கேருந்து பிரம்மாஸ்திரம் விடுவார். பிரம்மாஸ்திரம் வந்து அந்த கருவில் இருக்கக்கூடிய குழந்தை வந்து அழியும். அதே சமயம் கிருஷ்ணர் வரும்போது கிருஷ்ணரை எதிர்க்கக்கூடிய அஸ்வத்தாமா. இங்கே 2 பேர் தான் வந்து கிருஷ்ணர் வந்து எதிர்க்கிறாங்க. ஒன்று யாருன்னா பீஷ்மனு, இன்னொன்று வந்து அஸ்வத்தாமா. அஸ்வத்தாமா எதிர்க்கும் போது தான் கிருஷ்ணன் வந்து செம்ம காண்டாயிடுவாப்புல. ஆனால் என்ன சொல்லுவார்னா, இல்லை நீ செஞ்ச எல்லாமே ஒரு பெரிய தப்பு, அட் சேம் டைம் என்னையே நீ அடிக்க வந்து துணிஞ்சிட்ட, இனிமே இந்த உலகத்தில் இந்த காயங்களோட நீ இருப்ப, என்னுடைய கடைசி அவதாரம் வரைக்கும் நீ இந்த உலகம் எந்த அளவுக்கு அழிவை நோக்கி போகுது, எவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நீ ஃபேஸ் பண்ணுவ. கடைசியாக நானே வந்து பிறக்கும்போது என்ன நீ காப்பாற்றுறதுக்காக இந்த உலகத்தில் நீ வாழ்ந்துக்கிட்டு இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கிருஷ்ணர் வந்து என்ன சொல்லுவார் அப்படின்னா, நீ இந்த உன்னுடைய வாழ்நாள் முழுக்க நீ வந்து சாகவே மாட்ட, நீ கடைசி வரைக்குமே உயிரோட தான் இருப்ப, அது இந்த வலியோடையும் வேதனையோடையுமே நீ இருப்ப அப்படிங்கிற ஒரு சாபத்தை விடுவார். அந்த சாபத்துக்கு பரிகாரமாக அஸ்வத்தாமா கேட்கும்போது, நான் என்னுடைய 10வது அவதாரமான கல்கி அவதாரம் எடுப்பேன், களி பிறப்பான், இந்த உலகம் வந்து மிகப்பெரிய ஒரு கொடுமையில் இருக்கும், களியோடைய ஆளுமையில் இருக்கும்போது நான் வந்து இந்த உலகத்தில் பிறப்பேன், இப்போ என்ன நீ பிறக்க வைக்கிறதுக்கும் என்ன நீ காப்பாற்றுறதுக்கும் இருந்த அப்படின்னா உன்னோட பரிகாரம் இதுவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் சொல்லுவார். இது இந்த அதாவது நம்ம கதையில் அங்கங்கே போயிட்டு வர இன்டர்கட் வந்து நம்ம பார்த்துருப்போம். ஃப்ளாஷ்பேக்கில் அதாவது மகாபாரதம் அந்த பீரியடில் இருக்கக்கூடிய இன்டர்கட்டை வந்து இந்த படத்துலையுமே சொல்லுவாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து இவங்களுடைய போர்ஷன்ஸை மட்டுமே காமிச்சிக்கிட்டு இருந்த ஃப்ளாஷ்பேக் வந்து செகண்ட் ஹாஃபோட என் கிளைமேக்ஸில் வந்து பிரபாஸ் யார், இவங்களுக்குள்ள என்ன ஒரு விஷயம் அப்படிங்கிறத வந்து காமிச்சிருப்பாங்க. ஏன்னா அந்த பிரபாஸோடைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ்பேக்கோடைய கனெக்ட் ஆகி காமிக்கும்போது அது லிட்டரலாகவே ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. ஏன்னா இங்கே படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்குமே ஒரு டிஸ்கஷன் ஒன்று போயிட்டு இருந்துச்சு. என்ன அப்படின்னா, பிரபாஸ் வந்து சிவன், ஏன்னா பைரவாங்கிற பேர் இருக்குது, ஸோ சிவன் அவதாரம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதாவது என்னென்னா, நம்மளுக்கு கல்கிக்கு வந்து குதிரையும் கிளியும் கொடுக்கறது வந்து சிவன் தான் அப்படின்னு சொல்லும்போது, ஸோ கல்கி பிரபாஸ் கையில் இருக்கக்கூடிய புஜ்ஜி தான் கிளி, ப்ளஸ் வந்து அந்த கார் தான் வந்து பார்த்தீங்கன்னா பறக்கும் குதிரை அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் சொல்லியிருந்தாங்கல்ல. ஆனால் இது அப்படியே சேஞ்ச் ஓவர் ஆகுது படத்தில். பிரபாஸ் வந்து கர்ணனாக வந்து நிற்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா லிட்டரலாகவே பிளாஸ்ட் இருந்துச்சு. ஏன்னா அஸ்வத்தாமாவுடைய மிக நெருங்கிய ஒரு நண்பன் தான் வந்து பார்த்தீங்கன்னா கர்ணன் அப்படிங்கிறது தெரியும்ல. ஒரு இடத்துல வந்து இந்த தடியை எதுக்கு வச்சுக்கிறீங்க, அங்கே பாருங்கள் நிறைய கன்ஸ்லாம் இருக்குது, அதை வச்சிங்க அப்படின்னு வந்து இது வெறும் தடி அல்ல, இது வந்து கர்ணனுடைய ஆயுதம், இது என் கையில் இருக்கிற வரைக்கும் மட்டும்தான் தடி, இது கர்ணன் கையில் இருக்கும்போது இதனுடைய சக்தியை வந்து உணர்வாங்க அப்படிங்கிறது. ஆனால் எனக்கு ஒரு விஷயம் ஓகே, அது எப்படி வேணால் காமிச்சிருக்கலாம், அந்த தடி வந்து ஒரு இலப்பட்டு கையில் உழுவுறதுங்கிறது ஒரு மாதிரி கொஞ்சம் அது ப்ரெடிக்டபுளாக இருந்துச்சு. இங்கேருந்து கரெக்டாக கைக்கிட்ட தடி இருக்குது, அப்படியே ஒரு ஷார்ட் வைக்கிறாங்க, அப்படியே இலை வந்து பட போதுறாங்கிற மாதிரி ஒரு ப்ரெடிக்டபுளாக இருந்துச்சு. அதை இன்னும் வேறு மாதிரி கொடுத்துருந்துருக்கலாம். இல்லை சும்மா நார்மலாக அப்படி த்ரோ அவுட் பண்ணும்போதோ இல்லை அடிக்கும் போதோ எப்படி நம்ம ஆல்மோஸ்ட் எல்லாத்தையுமே நம்ம கம்பாரிசன் பண்ணியாச்சு. அவெஞ்சர்ஸில் வந்து அப்படி சலுக்குன்னு போகும்போது கேப்டன் அமெரிக்கா த்ரோடோடைய ஹேமரை பிடிக்கிற மாதிரி இவரும் பிடிச்சி அப்படியே கர்ணனாக மாறி இருந்து அது கூட கொஞ்சம் கூஸ்பம்பாக இருந்திருக்கும், டக்குன்னு ஒரு கூஸ்பம் நடந்திருக்கும். பட் ஆனால் இந்த இலப்பட்ட மேட்ரு வந்து ஒரு மாதிரி என்னடா வாட் இஸ் திஸ் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இங்கே களி அப்படிங்கிற ஒரு மேட்ரு இருக்கார்ல, அவரு எந்த அளவுக்கு களி ஒரு ஒரு கொடூரமானவன் அப்படிங்கிறத ஒரு 2-3 ஃப்ரேமில் வந்து காமிச்சிட்டாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து களியை காமிக்கும் போதே அவர் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காரு, அவர் எதுக்காக இவ்வளோ பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறத காமிச்சிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த சீரம், என்னடா சீரம் இது, என்னடா இதில் என்னடா சும்மா எடுத்துகிட்டே, ஒரு வேளை இவர் வந்து வாழ்கிறதுக்காக பண்ணிக்கிட்டு இருக்காரோ, ஏன்னா ரொம்ப வருஷமாக இருக்காரு, சாகாமல் இருக்காரு அப்படிங்கிறலாம் ஓகே. ஸோ வாழ்கிறதுக்காக
அந்த சீரம் தேடிட்டு இருக்காங்கன்னு நினைக்கும் போது தீபிகா படுகோனுடைய அந்த கருவிலிருந்து எடுக்கப்படக்கூடிய ஒரு சீரம் 150 நாளுக்கு கடந்து இருக்கக்கூடிய ஒரு கர்ப்பிணி பெண் வயிற்றிலிருந்து எடுக்கக்கூடிய சீரம் வந்து வேணும் அப்படின்னு களி சொல்லியிருப்பாரு. களி தான் இங்கே வந்து சுப்ரீம் கேஸ் சரிங்களா. ஸோ அது வந்து களின்னு சொல்லாமல் இந்த நேமில் சொல்லியிருக்காங்க. மேபி செகண்ட் பார்ட்டில் வந்து களி இவர் தான் அப்படின்னு சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ அந்த 150 நாள்லேருந்து எடுக்கக்கூடிய ஒரு கர்ப்பிணி பெண் வயிற்றில் இருக்கக்கூடிய சீரம் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுக்கும்போது ஒரே ஒரு சொட்டு தான் நம்மளுக்கு கிடைக்கிது. ஏன்னா அதுக்கப்புறம் தீபிகா படுகோனை வந்து காப்பாற்றிடுவாங்க. அந்த ரிபல் டீம்லேருந்து வந்து காப்பாற்றும் போது அந்த ஒரே ஒரு சொட்டை ஒண்டியும் கொண்டு போய் கொடுப்பாரு. கொடுத்த வயதுக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனு. அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனில் தான் அடுத்த ஸ்டோரியை நம்ம பார்க்கணும், என்ன நடக்க போகுதுங்கிற ஒரு ஹைப்பை கிரியேட் பண்ணதே அந்த கடைசி டிரான்ஸ்ஃபர்மேஷன். 2 பேரோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்ட் 2 பார்க்கறதுக்கான ஒரு ஹைப்பை கிரியேட் பண்ணிச்சு. கர்ணனுக்கும் கலிக்கும் நடக்கக்கூடிய ஒரு யுத்தமாக பார்ட் 2 இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான். ஏன்னா கல்கி வந்து பிறக்கிறதெல்லாம் அதுக்கப்புறம் இங்கே கர்ணன் யாருன்னு தெரிஞ்சிச்சு. அப்போ கர்ணன் வந்து இங்கே எதுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, களி வந்து நானே வருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போதெல்லாம் பா இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி பார்த்ததுக்கு ஒரு மொரட்டு சம்பவம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் கில்டு கட்டப்பா கில் பாகுபலி அப்படிங்கிற மாரி முடிச்சு விட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு 2-3 சீக்வன்ஸ் கூட 2 பேரும் ஒரு ஃபேஸ் ஆஃபாக காமிச்சிருந்தா கூட படம் கொஞ்சம் சந்தோஷமாக இருந்திருக்கும். பட் ஆனால் இது அப்படியே கட் பண்ணி விட்டாங்க. ஃபைன், இட்ஸ் ஓகே. ஸோ இந்த படம் மொபைல்லையோ தேட்டர் பிரிண்ட்லேயோ இல்லை வீட்டில் உட்காந்துட்டோ பார்த்தீங்க அப்படின்னா இது சீரியஸாகவே ஒரு ஹெல்தி கிடையாது. இது வந்து எல்லா சினிமாவுக்கும் சொல்லுவாங்க. பட் இந்த படத்துக்கு தயவு செஞ்சு அதை பண்ணாதீங்க. ஏன்னா ஒரு ஹியூஜ் பட்ஜெட்டில் ஒரு படம் பண்ணியிருக்காங்க. ஒரு கண்டிப்பாக இது ஒரு தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் மூவி தான். நம்ம மொபைலில் உட்காந்து பார்க்குறதோ இல்லை ஹோம் தேட்டர் அது ஒர்த்தே கிடையாது. இந்த படத்தை என்னதான் ஒரு 3 மணி நேரம் படமாக இருந்தாலுமே ஃபர்ஸ்ட் ஹாஃபை கொஞ்சம் அப்படி கண்ணை மூடி சகிச்சுக்கிட்டு பார்த்துக்கிற அளவுக்கு எதுவும் இல்லை. பட் கண்ணை மூடிட்டு அப்படியே உட்காந்துட்டு அங்கே என்னங்க சில விஷயங்கள் அப்படியே ஓகே பண்ணிட்டு பார்த்தா அப்படின்னா செகண்ட் ஹாஃபில் ஒரு மொரட்டு தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ அதுக்காகவே பார்க்கலாம். இந்த படத்துடைய அப்படியே மறைந்து இருக்கக்கூடிய ஹீரோ அப்படின்னு சொல்லக்கூடிய சந்தோஷ் நாராயணன். ஏன்னா புஜ்ஜியோட ஆக்சுவலாக எல்லாருடைய தீம் மியூசிக்குமே இருந்துச்சு. பட் புஜ்ஜியோட தீம் மியூசிக் வந்து நம்ம இதுக்கு முன்னாடி கேட்டிருக்கோம்ல, அது தேட்டரில் பிளாஸ்டிங்காக ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. புஜ்ஜியை ஃபஸ்ட்டே காமிச்சிட்டாங்க, எல்லாம் ஓகே. ஆனால் புஜ்ஜிக்கான ஒரு சீன் வரும்போது ஒரு தீம் மியூசிக் அங்கே ப்ளே ஆகுது. எனக்கு தெரிஞ்சு மனுஷன் இன்ஸ்ட்ருமெண்ட்டே எடுக்கல போல, தானாகவே அவராகவே மியூசிக் போட்டார். ஃபுல்லாக அவருடைய வாய்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. அது ஒர்க் அவுட்டுமே ஆகிருந்துச்சு. ஏன்னா புஜ்ஜி பிளாஸ்டிங் அந்த ஒரு சீன் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு பிளாஸ்டிங்காக தான் இருந்துச்சு. ஸோ அடுத்தடுத்து ஒவ்வொருத்தவங்களுக்குமே பிஜிஎம் ஸ்கோரிங் செம்மையாக ஒர்க் அவுட் பண்ணியிருந்தேன். அண்ட் இந்த ஒரு விஷயம் நீங்கள் திரும்பி தேட்டரில் போய் பார்த்தீங்கன்னா பாருங்கள், காசி, காம்ப்ளெக்ஸ், ஷம்பாலா இந்த 3த்தையும் காமிக்கும் போது ஒரு ஸ்கோரிங் பண்ணியிருக்காரு. சூப்பராக அவ்வளோ அருமையாக இருந்துச்சு அந்த ஸ்கோரிங்கு. அதுக்கு வந்து சந்தோஷ் நாராயணன் வேற லெவல். ஸோ இந்த படம் நமக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்லாம் தாண்டி நமக்கு என்ன உணர்த்தும் அப்படின்னு கேட்டால், ஏன்னா இங்கே எந்த அளவுக்கு ஒரு கொடுமை நடந்துகிட்டு இருக்கு, எந்த அளவுக்கு ஒரு அடக்குமுறை நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத ரொம்ப பிரிட்டிஷ்காரன் வந்ததுலேருந்து, முதலாளித்துவம் அதிகமானதுலேருந்து, அடிமைத்துவம் அடிமைப்படுத்தினதுலேருந்து எல்லாத்தையுமே வந்து அந்த ஒரு இன்ட்ரோலேயே வந்து காமிச்சிருப்பாங்க. இதெல்லாம் நடந்துச்சுன்னா கண்டிப்பாக உலகம் அழிவை நோக்கி தான் போகும் அப்படிங்கிறதுக்கு தான் கல்கி. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த படத்துலேருந்து நம்ம எடுத்துக்க வேண்டியது அது ஒன்று தான். முடிஞ்ச அளவுக்கு இது எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணிட்டு நம்மளால என்ன செய்ய முடியுமோ அதை நல்லபடியாக சந்தோஷமாக செஞ்சாலே போதும் அப்படிங்கிறதான் கல்கியிலேருந்து நம்ம லேர்ன் பண்ணுற விஷயமா இருக்கும். அதையுமே ரொம்ப டீட்டெயிலிங் அழகாக சொல்லியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச டீட்டெயிலிங் ஒர்க்னா காம்ப்ளெக்ஸ் அண்ட் ஷம்பாலா ரெண்டுமே எனக்கு பிடிச்சிருந்துச்சி. அவ்வளோ டீட்டெயிலிங்காக பண்ணியிருந்தாங்க. காம்ப்ளெக்ஸ்லாம் நம்ம வாழ்கிற உலகமே அங்கே தான் இருக்குல்ல, நம்ம கீழே இருக்கிறதெல்லாம் சும்மா நீ செத்தா கூட உன்னை வந்து இப்போலாம் சொல்லுவாங்களே, ஒரு விஷயம் சொல்லுவாங்க, காசியில் வந்து யாருக்குமே தனியாக ஒரு ரூம் தரமாட்டாங்க. ஏன்னா அங்கே போய் செத்த டேரெக்டாக சொர்க்கம் தான் அப்படிங்கிறனால தரமாட்டாங்க, நிறைய பேர் சூசைட் பண்ணிக்கிறாங்க. ஆனால் அப்படி இருக்கக்கூடிய காசி அந்த பீரியட், அதாவது 2898 வந்து பார்த்தீங்கன்னா நீ செத்தாலும் ஒன்று கண்டுக்க மாட்டாங்க, நீ வேஸ்ட்டு அவ்வளோதான் அப்படிங்கிற மாரி தான் இருந்துச்சு. இந்த படத்தில் பார்க்கும்போது காம்ப்ளெக்ஸில் எல்லாமே இருக்குது. அதில் வந்து ஒரு விஷயம் வந்து செம்மையாக மேட்ரு பண்ணியிருந்தாங்க. என்னென்னா, நம்ம இந்த பணக்காரங்கள்லாம் மட்டும்தான் அங்கே இருக்க முடியும்டா அப்படிங்கிற ஒரு இடையில வந்து சொல்லுவாங்களே, இந்த கேப்சூல் ஒன்று தான், ஒரு ஃபுட்லாம் கிடையாது, ஃபுட்டு வந்து பணக்காரங்களுக்கு மட்டும் தான் கிடைக்கும், நமக்குலாம் கேப்சூல் தான் அப்படிங்கிற மேட்டர் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதேமாரி தான் பணக்காரன் மட்டும் தான் அங்கே இருப்பான், நம்மளாம் இருக்க முடியாது, அதுக்கு ஒரு 10,000 யூனிட் உனக்கு வேணும் அப்படிங்கிற விஷயம் டீட்டெயிலிங் பண்ணது செம்ம மேட்டராக இருந்துச்சு. வந்து கிருஷ்ணரை காமிச்சது, நம்ம இதுக்கு முன்னாடி கிருஷ்ணரை வந்து ப்ளூ கலரில் காமிச்சிருப்போம், ப்ளூ கலரில் வந்து பார்த்துருப்போம். கிருஷ்ணர் வந்து இதில் கருப்பு கலரில் இருந்தார். அது மூஞ்சி காமிக்கல, என்னடா சில்ல விட்டுன்னு சொன்னேன். ஆனால் பேக் போஸ்ட்டில் வந்து காமிக்கும் போது கிருஷ்ணர் வந்து கருப்பு கலரில் வந்து காமிச்சிருப்பாங்க. ஸோ அந்த மேட்ரு வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா கிருஷ்ணர் அப்படி தான் இருந்தார் அப்படிங்கிற மித்தாலஜியில் சொல்லக்கூடிய விஷயத்தை அப்படியே வந்து காமிச்சிருப்பாங்க. அண்ட் பக்த பிரகலாதாங்கிற ஒரு படம் நினைக்கிறேன், ஐ திங்க் ஸோ. அதில் நடந்த ஒரு இன்சிடெண்ட், அதில் வந்து குழந்தைய தலையில் வச்சு நடந்து போயிட்டுருப்பார். அப்போ வந்து தண்ணிலாம் வழி விடும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நெருப்பு வழி விடுறது தீபிகா படுகோன் நடந்து வரும்போது இந்த ஒரு விஷயங்கள்லாம் வந்து அந்த ஃபிக்ஷனும்
அட் த சேம் டைம் லாஜிக்காகவும் இந்த மித்தாலஜியாகவும் கடவுள் சார்ந்த விஷயங்களும் எல்லாமே அழகாக பண்ணியிருந்தாங்க. ஸோ ஒர்க் அவுட் ஆன விஷயங்களும் ஒர்க் அவுட் ஆகாத விஷயங்களும் கல்கியாக இது தான். கல்கி நம்ம ஏன் போய் பார்க்கணும் அப்படின்னா தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக மட்டுமே பார்க்கலாம். அட் த சேம் டைம் ஒரு ஹிஸ்டாரிக்கலாக ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்காக நம்மளுக்கு அவெஞ்சர்ஸோ இந்த மாதிரி படங்களோ பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த படம் பார்க்கலாம். இது அகெயின் அண்ட் அகெயின் இட்ஸ் நாட் அ ரிவ்யூ. இது ஒர்க் அவுட் ஆனது ஒர்க் அவுட் ஆகாத விஷயங்கள் மட்டுமே இந்த வீடியோவில் பேசப்பட்டு இருக்கிறது. ஸ்பாயிலர் அலர்ட் கண்டிப்பாக இருக்குது. படம் பார்க்காதவங்க இந்த வீடியோவை பார்க்க வேண்டாம். அதை கடைசியே சொல்லிட்டேன்னு ஃபஸ்ட்டே நான் சொல்லியிருக்கணும். ஃபைன், இட்ஸ் ஓகே. ஸோ இதில் நான் விட்ட சில விஷயங்களை கமெண்டில் சொல்லுங்கள். அதை நான் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன், நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுவோம்.